இந்தியாவோட முதல் தனியார ராக்கெட் பத்தின சில முக்கியமான விஷயங்களை வேகமா பார்க்கலாம். சரி, இந்தியால தனியாரால உருவாக்கப்பட்ட அந்த முதல் ராக்கெட்டோட பேர் என்னன்னு தெரியுமா? அதுதான் விக்ரம்-1. இந்தியாவோட ஸ்பேஸ் ஹிஸ்டரியில இது ஒரு மறக்க முடியாத பெயர். ஓகே, இந்த ராக்கெட்டை செஞ்ச அந்த பிரைவேட் கம்பெனி எது? அந்த கம்பெனி பேரு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். இந்தியாவோட பிரைவேட் ஸ்பேஸ் செக்டர்ல இவங்க ஒரு முக்கியமான ஆளு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி ஆரம்பிச்சதே 2018ல தான். சரி, இந்த ராக்கெட்டோட ஹார்ட்வேர் எல்லாம் எந்த ஸ்டேட்ல இருந்து அனுப்பப்பட்டது? அத நம்ம தெலங்கானால இருந்ததா. தெலுங்கானா ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? ஏன்னா ஸ்பேஸுக்காக தனியா பாலிசி வச்சிருக்கிற முதல் இந்திய மாநிலம் அதுதான். அதோட வளர்ச்சிக்கு இன்னொரு உதாரணம் வேணுமா? தெலங்கானாவோட இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் growth பாருங்க. நினைச்சு பாருங்க, 2023-24ல மட்டும் 117.9% வளர்ச்சி. இது உண்மையிலே பிரம்மாண்டம். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் இதோ இங்க இருக்கு. இந்த சாதனைய ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இந்தியாவோட ஸ்பேஸ் திட்டங்களை எங்க கொண்டு போகும்?